உடம்பு தொந்தரவு 5 மாசத்துல முழுசும் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை நல்லபடியாக ஒரு நிலையை ஒரு இடத்துல உட்கார வச்சிடறேன். இரண்டாவது, அதுக்கப்புறம் தானாக தேடி அவள் வருவாள். அங்கே ஒரு பேச்சுவார்த்தை பேசி அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி தானாக தேடி வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம் கிட்டவா. உனக்கு இன்னையிலேருந்து உடம்பு தொந்தரவு சரி பண்ணி போடுவோம். மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னொரு கனி கொடுத்து விட்றேன். அதை கொண்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா இன்றைக்கி என் கூட என் உடம்பை ரெடி பண்ணிடணும். அதே மாதிரி எனக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துடணும். அதே போல் கருப்பசாமி என்னை மதித்து எனக்கு தேடி அவள் வரணும். அப்படி தானே? இப்போ பிரிஞ்சிருக்கல்ல, அதனால் என்னை தேடி வரணும் அப்படின்னு கொண்டு போய் ஒன்றை பாங்காக வச்சிடும். நீ கேட்டது போல் உனக்கு 5ஆவது மாதம் முடிஞ்சு 6ஆவது மாதம் வரும்போது அங்கேருந்து தகவல் வரும், உங்களோட வாழணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னை கேட்டெடுத்தா நீ ஒரு முடிவு எடுக்கணும். சரியா? ஆக மொத்தம் தேடி வந்துடுவா. உடம்பு தொந்தரவு ரெடி பண்ணி கொடுத்துறேன். இரண்டாவது உனக்கு நிரந்தரமான வேலை ஆகணும். அப்புறம் அதுக்கப்புறம் மனைவி வந்துடுவா. அப்படின்றியா? ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு வேலை மட்டும் போட்டுத்தரேன். இப்போதைக்கு வேலைக்கு போ. 3 மாதம் கழித்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உனக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். இப்போ வேண்டாம், அதனால் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுக்குறேன் போ. சரியா? அம்மா வாசிக்கு என்னை பாருப்பா, கூட வரம்போ. கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கண்டாமாண்ணே. உனக்கு எல்லாமே தேடி வந்துடும். அதனால் மனைவியும் சேர்ந்து தேடி வந்துடுவான். நான் உனக்கு அமைச்சு தரம்போ. கருப்பம் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி 10 மறுபடி வாய்ப்பளையம் முயற்சிப்பா. ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அவள் சரிப்பட்டு வரமாட்டான். அவளை நான் சமாளித்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவேன். காலத்துக்கும் தொங்கிட்டே கிடக்கணும். அதே மாதிரி வாரிசு என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வாரிசும் இல்லை. அப்படிங்கும்போது இது சரி வராது. அதை நினச்சி மன உளைச்சலாய் மருத்துவ செலவு வரக்கூடாது. அதனால் உன் தாயின் தகப்பனுக்கு உடம்பு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதை அவனை சந்தோஷமாக 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் பிரச்சனை பெருசாக மருத்துவ செலவு வராது. மகனை நினச்சி ஒரே பையன் திருமணம் பண்ணினோம், இப்படி ஆகிப்போச்சு. அதை நினச்சி தான் 2 பேர்த்துக்கும் பிரச்சனை. அப்படித்தானே? அதனால் நான் சொல்கிறது அவள் சரிப்பட்டு வரமாட்டான். சரியா? இது எனத்தனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வேறு ஓடிட்டு இருக்குது. அப்படித்தானே? இப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போதே உனக்கு தடுங்கல் கொடுத்தேன். அதையும் மீறி தடுங்கலையும் மீறி திருமணமும் பண்ணிட்டான். பண்ணினதுலேருந்து அட நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நீ வளைஞ்சு கொடுத்த போன பார்த்தியா? தப்பு அதுதான்டாமானே. நம்ம சொந்தக்கார பிள்ளை, மாமன் பிள்ளை அப்படிங்கிறதுனால பார்த்துக்கலான்னு உங்கள் அப்பங்கிட்ட வளைஞ்சு போகிற பார்த்தியா? அந்த மாதிரி நீ வளைஞ்சு போனதே தப்பு. உனக்கு அவள் செஞ்சும் வைக்கல, இது தகராறும் இல்லை. அவள் சரிப்பட்டு வரமாட்டான். அவள் வீட்டுக்கு ஆம்பளையால் இருக்கணும் அப்படின்னு அவளோட எண்ணம். அது நம்மக்கிட்ட நடக்குமா? நடக்காது. கொஞ்ச நாள் இருந்து பார்த்தா நீ எவ்வளோ தூரம் வளைஞ்சு கொடுக்கணும்னு வளைஞ்சு கொடுத்தும் பார்த்த, அது சரி வரல. அதனால் சொல்லாமல் அங்கே போயிட்டான். அதனால் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அங்கேயே ஒருத்தி இருக்கல்ல. அதனால் கருப்பசாமி அது சரிப்பட்டு வராதுராமான. அதனால் நீ நோட்டீஸ் விட்டது சரிதான். அதனால் இப்போ ஆடி அமாவாசை வரைக்கும் நோட்டீஸு நீ விடக்கூடாது. தானாக தேடி வந்தாலும் எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நீ சொல்லிடணும். வர்ற சூழ்நிலையும் அமையும். சரியா? அதுவும் சொல்லிடுறேன். ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்து வரைக்கும் இதை தள்ளி போட்டணும். உன் மனைவி விஷயத்தில் தேடி வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது. எனக்கு ஐடியா இல்லை சொல்லாமல் போய் அங்கே போனே இல்லை, அங்கேயே போய் இருன்று. சரியா? நீ ஏன் நோட்டீஸும் அனுப்பக்கூடாது. இதை 2ஐயும் செய். நான் ஆடி முடிஞ்சு ஆவணிக்குள்ளே சீக்கிரமாக கையெழுத்து போட்டு அவளையவே கொடுக்க சொல்கிறேன். அவளே சட்டப்பூர்வமாக பிரிஞ்சு கொடுத்துட்டு அடுத்து நான் கருப்பசாமி என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நான் அப்புறம் முடிவு பண்ணுறேன். இப்போதைக்கு தொழில் சுத்தமாக 0வில் இருக்கும். அப்படி தானே? அதனால் தொழில் அடுத்த 13 நாள்லேருந்து நம்மளை தேடி தொழில் வர்ற மாதிரி கருப்பை அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். இப்போ நான் வேணான்ட்ட உனக்கு சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குதா? அது சரி வராதுராமனே. இப்போ 3.5 வருஷமாக நீ எப்படி இருக்க? பண்ணாமல் இருந்திருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருப்ப நீ. அப்படி தானே?
அதனால் அது சரியில்லை, அதனால் அது வேணாம். அதனால் நீ சுத்தமாக அதை மறந்துடும், அவ்வளோதான். நமக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்குதா? அப்படி ஒன்று இல்லை. அவள் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் சரி, அவள் என்ன கேஸ் போட்டாலும் சரி, நான் கருப்பசாமி அடுத்த 5 மாதத்தில் அதுக்கும் 0வுக்கு கொண்டு வந்து விட்டுறேன். இன்னையிலேருந்து உனக்கு தொழில், அதே மாதிரி பொருளாதாரம், அடுத்த 3.5 வருஷத்துக்குள்ளே அந்த ஏரியாவில் நம்ம போனது அதே மாதிரி இப்போ நம்ம வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். 3.25 வருஷத்துக்குள்ளே அந்த இடத்துல எல்லாம் அந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய வீடு அப்படின்னு பார்த்தா 1.5 வீடு தான் காட்டணும். அந்த மாதிரி அமைச்சா போதுமா? உன்னோட ஆசை அது ஒன்று தானே. திருமணத்தை பற்றி இப்போதைக்கு நீ நினைக்கவே கூடாது. கிட்டவா சொல்லுப்பா. தாராளமாக அதை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கண்டிப்பாக அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை கொடுத்துட வேணாம், அது இருக்கட்டும். நீ ஒன்று, மனைவி ஒன்று, இதை ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன் பிரச்சனை முடிய வரைக்கும் அதை பாங்காக வச்சுக்க. 2வது தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துடணும். 13 நாள்லேருந்து உனக்கு கட்டட தொழில் பழையபடி உனக்கு தேடி வந்துடும். ஆளும் உனக்கு அமைச்சு கொடுத்து வருமானத்துக்கும் குறவில்லாமல் கருப்பி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன், சரியா? அதனால் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. அடுத்த சித்திரை முடிஞ்சு வைகாசி 3ஆம் தேதிக்கு மேலே வேலை எனக்கு நிற்க முடியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அது கூட ஆளும் சேர்ந்து அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. நான் இதை வந்து பீஸ் கட்டே பிடிங்கிறேன். அவளை கட் பண்ணி வெளியில் விட்டுட்டு நீ கேட்காமையே உனக்கு நல்ல பிள்ளையை நான் அமைச்சு கொடுப்பேன். ஒன்றை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்காக வச்சுக்க, சரியா? வெள்ளிக்கிழமை நான் வந்து பாரு. நான் தான் சொல்கிறேன், நேற்றைக்கு வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்னோடய இருப்பிடத்தில் எங்கள் ஆல்ரெடி வந்து விழுந்துட்டேன். அதனால் தப்பு எங்கே நடந்தாலும் கருப்பசாமி நீ பார்த்துக்கண்டு போ. யார் எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சரி, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் பிரச்சனை, சொத்து பிரச்சனை பற்றிலாம் பயப்படாத. வேலையை ஆரம்பித்து விட்டுருவோம், சரியா? அதனால் நீ மைண்டில் என்ன நினைக்கணும், எனக்கு வந்து மகனுக்கு திருமணம் நடக்கலை, அவ்வளோதான், நல்ல பிள்ளையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதை நினச்சி 2 பேரும் மன உளைச்சல் போனேன் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா கையில் ரெடியாக வச்சுக்க. நான் ஒன்றும் சொல்லலாமாண்ணே, வருமானம் உனக்கு கொடுக்குறேன்ட்ட, உனக்கு செலவு மருத்துவ செலவு வராதுன்னு சொல்லிட்டேன். நீ பார்த்துக்க வேண்டியது என்ன, 2 பேரும் டென்ஷன் ஆகாமல் மட்டும் இருந்தால் சரி. உனக்கு உள்ளது நான் கருப்பேன் பாதுகாப்புக்கு. இன்றைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன். நான் தான் இருக்கிறேன்ட்டனே. நான் தான் சொல்லிட்டு உனக்கு திருமணம் நடக்கலை, இதை ஒன்றை மட்டும் நினச்சிக்க. தேடி வம்பு வரும், வம்புனா வந்து உள்ளே இருக்கிறதுக்கு வம்படியே வருவா. நீ போய் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, நோட்டீஸ் அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் எதுவும் என்ன கேட்க பண்ணிடக்கூடாது. மற்றதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அடுத்த வர வெள்ளிக்கிழமை வரும்போது உனக்கு தெளிவாயிடும். நான் நல்லா தெளிவாக இருக்கிறேன், எனக்கு வேலையை ஆள் மட்டும் கொடுத்துருப்பான்ட்டு வந்து கேட்பேன். வைகாசி 3ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் தொலைவிட்டு வந்துடும். கூட வரம்போ நான் தான் பார்த்துக்கிறேன்ட்டனே. அவளோட கான்டாக்டும் எதுவும் வச்சுக்கூடாது. இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேல் வந்துடும். வந்த கான்டாக்ட் வச்சுக்கூடாது. கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்பா, சங்ககிரி. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்தோம்ப்பா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வந்து, ஆமாப்பா, கொஞ்சம் கேப் விட்டு மட்டும் உட்காருப்பா. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வந்து வாகனத்தை நல்லபடியாக கை மாற்றி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானே? அதனால் கை மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணியாச்சு. அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு கை மாற்றி விட்டு, எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு நல்ல ரேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு, நல்லபடியாக புது வண்டி ஒன்று எடுத்து, நல்லபடியாக டிரைவரும் அமைச்சு கொடுத்து, நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவோம், சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னா, நமக்கு நீ கேட்ட லாரி புது வண்டி எடுத்துடலாம்ப்பா, முடிவு பண்ணியாச்சு. அதனால் தடுங்கள் இல்லாமல் உனக்கு நல்ல ரேட்டுக்கு மாற்றி விட்டுறேன். அதே போல் நல்ல ரேட்டுக்கு வண்டியும் புதுசு எடுத்து கொடுத்துட்றேன். உனக்கு நாளை இருந்து நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு எல்லாத்தையும் நல்ல முறையாக வச்சுருந்தா போதும்ல. இந்த இது எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடும், அதை பாங்காக வச்சுக்க. நல்ல ரேட்டுக்கு உனக்கு நான் மாற்றி விட்டுறேன், கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துறேன். நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லலாம், நான் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? ஒரு 15 நாள் பொறுத்துக்க, அதுக்குள்ளே உனக்கு நான் சீக்கிரம் மாற்றி விட்டுறேன். நான் தான் சொல்கிறேன், அமைச்சு கொடுத்துறேன்ட்டு கூட வரம்போ. அடுத்த வரேன் வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம்
இதில் கேண்டீன் வச்சுருக்கிறது யார்? அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி இருக்கிற ஆளெல்லாம் போயிடுச்சு. அதனால் அவன் தகவல் கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுக்கல. 3 நாளில் கொடுத்துருவேன். அவனே உனக்கு மாஸ்டராக வந்தால் போதும்ல. நான் தான் சொல்கிறேன், உனக்கு நான் அமைச்சு அவனை வர வச்சு கொடுத்துறேன். ஆளுக பஞ்சம் வராது, வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்தில் உன் மகனுக்கு நான் நல்லபடியாக நான் தொலாவி பிடிச்சி நிம்மதியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா. இது உன் மகனுக்கு. இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து உனக்கு மாஸ்டரும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் நான் வந்து பார்த்துட்டு போப்பான். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் அக்கரையம்பாளையம் வச்சுப்பா. அக்கரையம்பாளையம் ஒயரிங் பிளம்பரா? என்ன தொழில் பண்ணுறேன்? ஒயரிங் பண்ணிட்டுருக்கேன். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் தற்சமயமாக திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடந்துருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன். அதனால் பழையபடி உனக்கு உடல்நிலையும் ஆரோக்கியமும் உனக்கு அமைச்சு கொடுத்து தொழிலும் அமைச்சு நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்த்தது போலயே எல்லாரும் போல நம்மளும் வாழணும், கடனை கட்டணும், நிம்மதியாக இருக்கணும். கிட்டவா 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குழி. ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ. உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நிரந்தரமாக வேலை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் அடுத்த வாரத்திற்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு பாலும் வாங்கிட்டு வா. சரியா? நீ கேட்டதை போல் நல்லபடியாக திருத்தி கொடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சா போதுமா? கிட்டவா நான் அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா. எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வருவேன்? அப்புறம் பாலும் வாங்கிட்டு வரணும். இதை வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட உனக்கு சீக்கிரமாக எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். நல்லபடியாக கடனை கட்டி வருமானத்தையும் கொடுத்துறேன். கூடயே வரும்போது நான் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து வாங்கி கொடுத்துறேன்ட்டேன். தகரியமாக போ. 11 மாதம் போதுங்க. அவனுக்கே வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்துட்றேன். திருப்பி அவனே எடுத்துருவேன். போ. கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் நீ எதிர்பார்த்தது போல் கோபம் குறைஞ்சிச்சா இல்லையா? கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் முழுசும் கோபத்தை குறைச்சிட்றேன். அவனுக்கு கோபம் குறையிறதுக்குள்ளே உன் மருமக சரி ஆயிடுவான். அவளும் வந்துடுவான். மகனும் சரின்றுவான். அந்த மாதிரி கருப்பை மாற்றி உருவாக்கி கொடுத்தா போதுமாப்பா. போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நமக்கு தடை பிரச்சனை அதெல்லாம் இங்கேருந்து போய் 1 வாரத்துக்குள்ளே சரியாயிடும். அதையெல்லாம் பயப்படாத. அவன் வேணுமுனே நம்ம வெள்ளாமை எடுக்கிறது போட்டி பொறாமையில் வேணுமுனே மாட்டேன்றியான். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பயப்படாத. இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. கருப்பசாமி நீயே பார்த்துக்கணும். போய் பேச்சுவார்த்தைக்கு ஒருக்கா போ. அவன் எந்தமோ பண்ணிட்டு போன்றான். நீ வழக்கம் போல் எப்பவும் போல் உன்னோட தொழில் பேசுகிறக்கா அப்போ அதை வச்சுட்டு போ. போய் பேசுன அப்படின்னா உனக்கு நமக்கு சாதகமாக நடந்துடும். 4 அறுத்து போட்டுரு. நாளைக்கே போய் அதனால் 4 அறுத்து போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பேசிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பார். ஆக மொத்தம் தடை பிரச்சனை வராது. 2வது அவனையும் நல்லபடியாக கோபத்தை குறைச்சி வெள்ளை மேலே நல்லபடியாக விளைச்சலை கொடுத்து நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பை கொடுக்குறேன்டாமானே. கூடயே வரம்போ. குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கோயில் பாளையம் வச்சுப்பா. கோவில் பாளையம் அப்படியாப்பா. நமக்கு ஏமாந்தது நமக்கு வரணும். அப்படி தானே? கொண்டா ஏமாந்தது. இதை கொண்டு படியில் வைப்பா. 2 இடத்து மண் இருக்குதா? இருக்குது இருக்குது. அதனால் இப்போ நமக்கு வர வேண்டியது இப்போ ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்குது. அதனால் இப்போ நமக்கு வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்தா போதுமா? அதனால் எந்த சிக்கல் இல்லாமல் சண்டை இல்லாமல் உனக்கு வர வேண்டியது உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. போய் காலையில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு அந்த இடத்து பிரச்சனை இல்லாமல் உனக்கு சீக்கிரமாக வர வேண்டியதை உனக்கு வாங்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுத்துட்டாமானே. நீ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். அதனால் எடுத்துகிட்டு வந்ததில் 2 பக்கம் அந்த 2 பக்கம் இதை அறுத்து போட்டுரு. சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதே எனக்கு நல்லபடியாக தாயின் தகப்பனா கூட இருக்கணும். அதே மாதிரி செய்கிற தொழிலில் நல்ல இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் கட்டிடும்.
இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன். இதை கட்டிடு, அதை அறுத்து போட்டுரு. அறுத்து போட்டுட்டு அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு 4 மணி நேரமும் குறித்து கொடுத்துறேன். அந்த டைமுக்குள்ளே அவையில் உனக்கு வர வச்சு உன்னோட இடம் எவ்வளவு, 45 சென்டா இல்லை 68 சென்டா அப்படிங்கிறது கணக்கு போட்டு எழுதி கொடுத்தா போதுமா? எத்தனை சென்ட் வரணும்? 45. அதை ஓடி போய் பார்த்தா 45 தான் காட்டுது. அதனால் அதை உனக்கு எழுதி கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதும்ல? 4 அறுத்து போட்டுரு. அறுத்து போட்டுரு. கூடே வரம்போ. சரி, இந்தா இதை 2 எண்ணத்தை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குழி. எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் சரி பண்ணி தரம்போ. கூடவே வரம்போப்பா. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. அப்படியா? சரி. அதே போல் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால் நீ போய் பார்த்துட்டு வந்தவ வேறு கல்யாணத்துக்கு எதுக்குமே சம்மதிக்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன். உனக்கு காதுக்கு எப்படி வந்துச்சு? அப்படி தான் சொல்கிறேன். அதனால் பார்த்ததுக்கு வேறு யாரையுமே எனக்கு பிடிக்கலன்ட்டான். அதனால் மீண்டும் அதே பொண்ணு உனக்கு வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து, வருமானத்தில் யாரும் ஏமாத்துறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி லோன் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த லோனும் உனக்கு அமைச்சு நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமாப்பா. கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. நீ கேட்டதோட கருப்பசாமி நாளையிலேருந்து அதுக்குண்டான முயற்சி அமைச்சு கொடுத்துறேன். சீக்கிரமாகவே பொண்ணு வர்ற மாதிரியும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கூடவே வரம்போ. தாராளமாக போகலாம். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததை நெய்வேலி வச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு எதுவுமே நடக்கலை, வரவே இல்லை. அப்படி தானே? அதனால் நாளைக்கு போய் ஒரு பக்கம் போகலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். தாராளமாக போகலாம். நியாயம் நம்ம பக்கம் இருக்குது. அதனால் நீ இறங்கி போய் செய்யணும். ஆனால் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற வேலை இருக்கக்கூடாது. கண்ணில் காட்டலாம், ஆனால் கொடுக்கக்கூடாது. சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா? என்னத்தை காட்டணும்? அதை கண்ணில் தான் காட்டணுமே தவிர இதில் இருக்கா இல்லையா பாரு அப்படின்னு ஒரிஜினல் எங்கேயும் கொடுக்கக்கூடாது. கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீ கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இரு. உனக்கு சீக்கிரமாக அந்த இடம் நமக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே போல் மகளை நல்லபடியாக டாக்டராக உருவாக்கியிருக்கேன். 3/4 வாசி முடிஞ்சிச்சு, இன்னும் 1/4 வாசி. அதுலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு டாக்டராக்கி கருப்பை கொண்டாந்து விட்டால் போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி முந்திரி வியாபாரம் நம்ம பண்ணலாம்னு முயற்சி எடுத்தோம். அதில் பலன் கொடுக்க மாட்டேது. நாளையிலிருந்து இதை வச்சுட்டு போய் வியாபாரம் பண்ணு. நீ கேட்டது போல் உனக்கு நிலுவையில் பணம் இல்லாமல் போட்டால் உனக்கு வருமானம் வர மாதிரி உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்துறேன். பிள்ளையும் காப்பாற்றி கொடுத்துறேன். கூடவே வரம்போ. ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரமில் அடுத்த வாரம் என்னை பார்த்துட்டு போ. இதை கொண்டுட்டு போய் பேசிட்டு வாப்பா. சரியா? நாளைக்கு போகணும்னு ஒரு பக்கம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொண்டுட்டு போய் பேசிட்டு வா. கூடவே வரம்போ. அதை 2 பேர் ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. பொருளை பாங்காக வச்சுக்க. கருப்பசாமி மறுபடி அந்த இன்னொரு லாயரை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட அப்பனும் மகனும் வந்திருக்கான். அதனால் கருப்பசாமி கண்டிப்பாக அது கை கொடுக்குமா? கட்டாயம் அது சரியாக வருமே. அதனால் கருப்பசாமி என் படி தாண்டி போகும்போது இது என்னால் முடியாது அப்படின்னு உன் வாயில் எதுவுமே வரக்கூடாது. சரியா? நீ கேட்டதோட கருப்பசாமி நான் படிக்கிறேன், படிக்காமல் போகிறேன், பணத்தை கட்டுறது நான் இருக்கிறேன். சரியா? நீ போய் படிக்கிற, நான் கருப்பசாமி உனக்கு லாயரை நான் உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? உனக்கு எல்லா வழியும் எல்லா நுணுக்கங்களும் உனக்கு காட்டுனா போதும்ல, அவ்வளோதானே? அதனால் இன்னையிலேருந்து மற்றதோட சப்ஜெக்டு படிக்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்டும் ஒரு ஐடியா கேட்கக்கூடாது. இதை சாப்பிடு. உன் குடும்பத்தில் எல்லார்த்த விட ஒரு படி மேலே வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து, சரியா? அதே மாதிரி நல்லபடியாக நீ கேட்டது அதே மாதிரி ஒரு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. சரியா? அந்த வாய்ப்பு உன் தகப்பன் சொல்கிறான்னு சொல்ல, மென்று சாப்பிடு. உன் தகப்பன் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த வாய்ப்பு உனக்கு அமையும் அப்படிங்கிறனால நானே சொல்கிறேன்.
கிட்டவா. இதை குடி. என்னையிலேருந்து நான் சொல்கிற படிப்பை படி. நல்லபடியாக கருப்பசாமி அடுத்த ஒரு வருஷத்துலேயே நீ சொன்னது பரவாயில்ல சாமி, நானே நினச்சும் கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நான் கருப்பை உன்னை நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. சரியா? அதை முழுசாக மென்று சாப்பிட்றணும். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. அதனால் தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக அரவையில் கஞ்சி கட்டாயம் கொடுப்பேன். அதே மாதிரி என் திருவிழா முடிகிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நியாயமாக நம்மளுக்கு வர வேண்டியது வந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று அங்கே ஒன்று இழக்க வேண்டியதும் வரும்டாமானே. அதில் நான் பொறுப்பு இல்லை, அவன் விதி. அது நானாக போய் மிதிக்கலை. வம்புக்கு வந்தால் கருப்பசாமி விடவும் மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியுமில்ல. அதனால் இப்போத்தியாக ஒன்று அனுப்பியிருக்கிறோம், போயிருக்க இல்லையா? அதனால் கருப்பசாமி இதே மாதிரி என் திருவிழா வரைக்கும் பார்ப்பேன் நியாயமாக. அதில் சரியாக வந்து எந்த சிக்கல் இல்லாமல் ஒருத்தனை பேச விட்டுருக்கிறீல்ல, அவன் நியாயமான பதில் சொல்லிட்டான்னா அவன் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா நானே ஒரு நாளை போல் ஒரு நாள் இருக்க மாட்டேன். அதனால் என்னை வந்து இப்படி பண்ணிட்டே கருப்பசாமி அப்படின்னு என்னை வந்து கேட்டக்கூடாது. நான் எடுத்த முடிவில் என்றைக்குமே ரிட்டன் போக மாட்டேன். சரியா? அதனால் இந்த தோட்டத்தில் கொண்டு ஒன்றா போட்டுரு, முழுசு அப்படியே போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு வச்சிரு. நான் கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பான். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சென்ட்ரிங் வேலை யாருப்பா? சென்ட்ரிங் வேலை. அதனால் கருப்பசாமி முழுசு 30 நாள் மாற்றிடலாம். பழையபடி எந்த சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இது முழுசாக குறைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி வீடு கட்ட போகிறோம். நம்ம இங்கேருந்து அங்கே போய் அங்கங்கே தங்கி இருப்பேன். இங்கே இருந்தாலும் கூட நம்ம பாதுகாப்பில் பார்த்துக்கலாம். அங்கே போய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயம் ஒரு பக்கம். 3 நாளைக்கு தெரியாமல் சாம்பாரில் மட்டும் முடிஞ்சு விட்டுரு. நீ கேட்டதை போல் முழுசு மாற்றி கொடுத்து நல்ல முறையாக அங்கே போய் வீட்டையும் கட்டி எல்லோரும் பிள்ளை 4 பேர்த்து போல் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். மகளுக்கும் சிக்கல் வராமல் கெட்ட பேர் உருவாகாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி தான் போதும்ல. நான் கூட விரும்பும். உப்பை இருக்கிறானா இல்லையா? இந்த உன்னை கொண்டுட்டு போய் 4 அறுத்து 4 மூலைக்குள்ளே போட்டுரு. இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன். வந்து நிரந்தரமாக இருக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். அப்படின்னு தான் போதும்ல. இப்போ வர்றவே வந்து நீ நிரந்தரமாக இருப்பான் போ. அப்படி அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி சிங்கமன்னாரி வச்சுப்பா. ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு ஆடி வரைக்கும் ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும். அந்த ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கும்போது அவள் இத்தனை பேச்சு பேசினால, அவள் வந்து சைக்கோ மாதிரி பேசுகிறது எல்லாமே என்ன? சோறு போடுறது யார்? நீ தான் போடுற. நான் அதெல்லாம் கேட்கல. சோறுனா நீ சமைக்கிறத கேட்கல. அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது யார்? மகன். உன்னை பேசுறது யார்? அதான். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது உனக்கு நான் சொன்னதில்? எல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா, நான் சொல்லலை, அவள் சொல்கிறா. அதனால் வாய் கொள்ளாத வார்த்தை பேசுனா சொல்லாமல் வெளியில் போயிடுவா. நீ இருக்கிறது அவளுக்கு சமகடனாக இருக்கான், நீ இருக்கிறதும் ஜமையாக இருக்குதான். அதனால் நம்ம எப்படி தாட்டலாம் அப்படின்னு முயற்சி. அதனால் பொருள் காணாமலாம் போகலை, கண்ணுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். அதே மாதிரி அடுத்த ஒரு 3 மாதத்து வரைக்கும் வாயை கட்டிடுறேன். சரியா? ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் பிறக்கும்போது அவள் எந்த பேச்சும் பேச மாட்டாள். எல்லோரும் கூட்டு குடித்தனமாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லி 30 நாள் பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா பாத்ரூமில் போய் போகும்போது வலிக்கிட்டு விழுந்துருவான். சரியா? நடக்க முடியாது. அப்போ உதவி தேவைப்படும்ல, அப்போ அவள் வெளியில் போக சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் வாயும் பேச மாட்டான். 30 நாளைக்கு பார்க்குறேன். சரியா? இன்னையிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும். அதுக்கு மீறி ஓவராக பேசுனா இப்போ நான் சொன்னது தான் நடக்கும். அதில் உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையாப்பா? போய் காலைல வந்துட்டு வா. அவள் பேசுகிற பேச்சுக்கு நம்ம செத்தே போயிடலாம். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். கிட்டவா. அதனால் நான் கருப்பசாமி இதுக்கு வேண்டி நீ வீட்டை விட்டு வெளியில் வரணுங்கிற அவசியமும் இல்லை. அதே இடத்துல இருந்து நீ சாதிச்சு காட்டணும். கிட்டவா. நகை காணோம் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி இருக்குதுன்னு பொருளும் கண்ணுக்கு காட்டி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி அவளை வாயையும் கட்டிடுறேன். ஒத்து வழினா நான் சொன்னதே நடக்கும். அப்படி இருந்தால் போதுமில்லப்பா? அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறவா.
இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் ஜூஸ் குடிக்கணும். அப்படி இல்லை செய்கிற சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. கருப்பசாமி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? அதே போல் நான் கருப்பசாமி அம்மாவாசை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அந்த வாய்ப்பு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கீழே வலிக்கி விட்டு விலக வச்சு அதுக்கப்புறம் பேசுனது தப்புத்தான், நம்ம எல்லாம் இப்படி இருப்போம் அப்படின்னு அவளே சொல்லுவான். அப்படி இருந்தால் போதுங்களா? நான் அமைச்சு தரேன். போ. எப்படிப்பா? நான் தான் சொன்னேன், அவள் மறைமுகமாக அவள் பாதுகாப்புல தான் இருக்குது. இது எல்லாமே உன்னைய பட்டம் கட்டி வெளியில் தாட்டணும். அதுக்கு என்னென்ன வழி எல்லா வேலையும் பார்க்குறான். தப்பு அவள் பக்கம் இருக்கிறதுனால தான் நான் இப்போ இப்படி சொல்லியிருக்கேன். அவன் அங்கே இருக்கிற அவனுக்கு தெரியாத, அதைத்தான் சொன்னேன். நான் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் அவன் கண்ணுக்கு முன்னாடி காட்டி கொடுத்து உனக்கு உண்டான வழியும் காட்டி அமைச்சா போதுமில்ல. நான் கூடவே வரம்போப்பா, கூடவே வரம்போ. அம்மா வாசிக்க நான் வந்து பாரு.